வணக்கம் நண்பா. இந்த வீடியோ பற்றில என்ன பார்க்க போகிறோன்னா, மூணாவதாக இருக்கக்கூடிய லேசர் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். லேசர் டூலுடைய ஷார்ட்கட் வந்து எல். இந்த டூலில் ஒரு 3 டூல் உள்ள இருக்குது. அது என்னென்னா பாலிகானல் லேசர் டூல், மேக்னெட்டிக் லேசர் டூல். இந்த 3 டூல் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் லேசர் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். லேசர் டூல் வந்து நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம கவர் ஆகும். மவுஸை நம்ம எந்த ஒரு அசைக்காமல் அப்படியே கொண்டு சுற்றணும். இப்போ பாருங்கள், இந்த ஏரியா மட்டும் நமக்கு வேணும்னா இந்த ஏரியா மட்டும் நம்ம செலெக்ஷன் பண்ணுறோம். இதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க டூப்ளிகேட் லேயர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சர் இது மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட் டூலை வச்சு இப்போ நான் கண்ட்ரோல் ஜெட் கொடுத்து அன்ட்டு வந்துக்கிறேன். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பாலிகானல் லேசர் டூல் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு கொண்டு போவோம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. மவுஸை நம்ம எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு கிளிக் மட்டும் தான் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிடக்கூடாது. பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு மாதிரி வரும். இது நமக்கு வந்து பாலிகான் டூலோடைய கண்ட்ரோல் ஜே பின்னா டூல் ஓப்பன் ஆகும். இது பாலிகான் டூல். கண்ட்ரோல் ஜெட்டு கொடுத்து அன்ட்டு வந்துக்கிறேன். இப்போது மேக்னெட்டிக் டூல் தான் இருக்கிறதுலே அதிகமாக ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கிட்ட இப்போ பாருங்கள், நான் அப்படியே வச்சுட்டு மூவ் பண்ணுறேன். ஒன்றுமே பண்ணல, அது மேக்னெட்டிக் மாதிரி பாருங்கள், அந்த அழகாக மேக்னெட்டிக் மாதிரி அப்படியே ஒட்டுது பாருங்கள். நான் ஒன்றுமே பண்ணல, அந்த சப்ஜெக்ட்டுக்கிட்ட மட்டும் நான் அந்த டூலை மட்டும் கிட்ட கொண்டு போகிறேன். அது அப்படியே அழகாக மேக்னெட்டிக் மாதிரி ஒட்டிக்கிடுது. நம்ம எந்த ஒரு ஈஸியாக சூப்பராக ஒர்க் பண்ணலாம். நீங்களே பாருங்கள், அழகாக தெரியும். மவுஸ் மட்டும் நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா கரெக்டாக ஒட்டுறது பாருங்கள். சூப்பரான டூல் இது. இப்படி தள்ளி கொண்டு போயிட்டிங்கன்னா ஒட்டாது. இது ஒன்றில் கண்ட்ரோல் ஜெட்டில் நீங்கள் திருப்பி அமுக்க முடியாது. பார்த்தீங்களா, ஒரு தடவை ட்ராக் பண்ணுறது தான் மேக்னெட்டிக் டூல். நம்ம எப்போலாம் சப்ஜெக்ட்கிட்ட கொண்டு போகிறோமோ அதெல்லாம் மறுபடியும் ஒட்டிக்கிடுது பாருங்கன்னா. நான் உள்ளே கொண்டு போகிறேன், ஒட்டுது. எந்த இடத்துல கொண்டு போகிறோமோ அந்த இடத்துல ஒட்டிக்கிடும். உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சரி காமிக்கிறேன். ஏன் பாருங்கள், நான் எந்த சப்ஜெக்ட்கிட்ட கொண்டு போகிறேனோ அந்த சப்ஜெக்ட்கிட்ட கொண்டு போகும்போது அப்படியே ஒட்டிக்கிடுது. இதான் மேக்னெட்டிக் டூலோடைய வேலை. இப்படி தள்ளி கொண்டு போயிட்டால் மாறிடும். அதெல்லாம் கரெக்டாக நான் சப்ஜெக்ட்கிட்ட கொண்டு போகணும். இதுங்க தள்ளி கொண்டு போனால் மாறிடுது. அந்த கரெக்டாக அந்த சப்ஜெக்ட் கொண்டு போனீங்கன்னா அது அப்படியே மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கணும். ஓகே, தெரியும். ஒன்று பாருங்கள், இப்படிதான். இதெல்லாம் நான் சப்ஜெக்ட் விட்டு தள்ளி கொண்டு போனதுனால அப்படி வந்துடுச்சு. இதுவே நான் சப்ஜெக்ட்டுக்கிட்ட கொண்டு போகும்போது மட்டும் அது அப்படியே மேக்னெட்டிக் மாதிரி அப்படியே அது போய் அந்த பிக்சரில் போய் ஒட்டிக்கணும். இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. இந்த டூல் லேசர் டூல்லேயே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணக்கூடிய டூல்னால் இந்த மேக்னெட்டிக் டூல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் கண்ட்ரோல் ஜே அமுக்கியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த இடம் மட்டும் நம்ம கரெக்டாக கொண்டு போனோம்னா மேக்னெட்டிக் டூலை வச்சு நம்ம கட் பண்ணனால அது அப்படியே மூவ் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். அதனால நம்மளுக்கு வந்து இந்த இடத்த விட்டு நவுண்டுருச்சு. அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மவுஸ் எங்கிட்டு வெளியே கொண்டு வந்தனால மாறிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லேசர் டூலை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். இதை நம்ம எந்த இதில் நம்மளுக்கு தேவையோ, எந்த டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் பல விதமாக யூஸ் பண்ணலாம். எதுன்னு தான் 3 டூலோடைய வேலையே இது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலில் வந்து சேரும்.